இந்த வீடியோல ஜாவா இன்புட் பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது, நம்ம வாங்கின யூசர் கிட்ட இருந்து வாங்கின இன்புட்டை எப்படி பிரிண்ட் பண்றது. ஸோ நம்ம ப்ரீவியஸா டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம். நிறைய டேட்டா டைப்ஸ் இன்ட் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, டபுள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகே, ஒரு நார்மல் சினாரியோவை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கேனரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேனர் என்ன பண்ணும், நீங்க வந்து ஒரு A4 ஷீட் பேப்பர்ல நீங்க வரைஞ்ச பிகாசோ டிராயிங் எடுத்து வச்சீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி அதை இன்புட்டா எடுத்துக்கிட்டு ஒரு அவுட்புட்டை வெளியே தள்ளும். ஸோ ஜாவா பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னெட்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ கிளாஸ் பத்தி எல்லாம் நம்ம போக போக பிடிப்போம். பட் உங்களுக்கு ஜாவா ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ல நான் சொல்ல மாதிரி இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு டப்பா. ஓகேவா, நாம யூஸ் பண்ற இந்த பப்ளிக் கிளாஸ் மெயினுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி இது ஒரு டப்பா. இந்த டப்பாக்குள்ள நம்ம சில ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஆப்ரேஷனா இருக்கும், மெயின் 1 ஆப்ரேஷன், மெயின் 2 ஆப்ரேஷன், மெயின் 3 ஆப்ரேஷன், இப்படின்னு நிறைய ஆப்ரேஷன் இருக்கும். இப்ப நாம டப்பால கஷ்டப்பட்டு ஒரு அல்காரிதம் எழுதியிருக்கோம் எப்படி 2 நம்பர் ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 நம்பர் ஆட் பண்ற அல்காரிதமை நீங்க மற்றவங்களும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த கோடை காப்பி பண்ணி அப்படியே கொடுப்பீங்களா? அப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்களா, ஃபர்ஸ்ட் உங்க டப்பாவை கிரியேட் பண்ணும். நீங்க உருவாக்குன டப்பாவை வேற ஒருத்தர் கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்த டப்பாவை எப்படி கிரியேட் பண்ணுவார்னா இன்புட் டெமோ ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நம்ம கிரியேட் பண்ற டப்பா பேர் ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். நியூ இன்புட் டெமோன்னு இருக்கும். ஸோ இது மூலமா உங்க டப்பால இருக்கக்கூடிய ஆப்ரேஷனை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் நிறைய டப்பா எழுதி வச்சிருப்பாங்க. இந்த டப்பாவை தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கேனர் கிளாஸ். ஓகேவா, இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ள நிறைய ஆப்ரேஷன் இருக்கும். அதுல நாம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் என்னவா இருக்க போகுது, யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுக்க போறதா நம்ம ஆப்ரேஷனா இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்த டப்பா. இந்த டப்பாவை இனிஷியலைஸ் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். இது என்னன்னு இப்ப தெரியும், இந்த இதுல ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சவங்களுக்கு போதும். நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பார்க்கும்போது அதை நம்ம இன்டெப்தா பார்ப்போம். இது ஹை லெவல்ல தெரிஞ்சுப்போம். ஓகேவா, இந்த டப்பாவை நம்ம இப்ப கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம், நியூ ஸ்கேனர், நியூ வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா கிரியேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். புதுவாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஆர் யூசிங் த நியூ கீவேர்ட். ஸோ இப்ப எப்படி இன்புட் வாங்கலாம். ஸோ ஸ்கேனர் எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஸ்கேனர் கிளாஸ் இருக்கா. ஸோ ஸ்கேனருக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம், இப்ப நம்ம ஸ்ட்ரிங் கொடுப்போமா, இன்ட் கொடுப்போமா, டபுள் கொடுப்போமா. ஸோ நம்ம கொடுக்கறதுக்கு பொறுத்து இங்க இன்புட் வாங்குறதுக்கு இதுவும் இருக்கு. ஓகேவா, இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நேம் வாங்குறதுக்கு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ இதை ஓவர் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெக்கமெண்டேஷன் தான் இது இன்புட்டை, இது வந்து ஸ்ட்ரிங்கை இன்புட்டா வாங்குன்னு சொல்லும். அதுக்கப்புறம் இன்டீஜர் ஏஜ்ங்கிறது வந்து ஒரு நம்பர் தானே, எனக்கு 19 வயது ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றதுன்னா ஸோ இட் இஸ் அ நம்பர். ஸோ ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன். அதே மாதிரி ஹைட், நான் வந்து 6.7 ஃபீட்டுங்க, 6. ஸோ இட் இஸ் அ ஃப்ளோட், இட் இஸ் அ டெசிமல் நம்பர். ஸோ அதை எப்படி வாங்குறோம், நெக்ஸ்ட் ஃப்ளோட்னு வாங்குறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் வருது, பிக், இன்டீஜர், பூலியன், பைட்டு, டபுள், ஃப்ளோட்டு, லாங்கு, ஷார்ட்டு. ஓகே நிறைய இருக்கு. அதாவது நீங்க ப்ரீவியஸா நம்ம டேட்டா டைப்ஸ்ல பார்த்த எல்லா டேட்டா டைப்பையும் இன்புட் வாங்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ டப்பாக்குள்ள ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் லைன், டப்பாக்குள்ள இன்னொரு ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் இன்ட், டப்பாக்குள்ள அடுத்த ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஓகேவா, இப்படிதான் நம்ம யூசர் கிட்ட இந்த இன்புட் வாங்குவோம். இப்ப இந்த பர்டிகுலர் கோட நான் ரன் பண்றேன். ஜாவா சி இன்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாவா இன்புட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன்னா இப்ப இது இப்படி இருக்கு. இப்ப யூசருக்கு என்ன தெரியும், நாம இன்புட் கேட்கறோம், ஏன்னா நாம கோட் எழுதியிருக்கோம். ஆனா யூசர் என்ன பார்ப்பாங்க, ஒரு யூஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டப்பாவை பார்ப்பாங்களா. ஸோ நம்ம யூசர் கிட்ட சொல்லணும் நம்ம இன்னும் இன்புட் வாங்குறோம்னு. ஸோ அதுக்காக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பல இடத்துல பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், சிஸ்டமே ஒரு அவுட்புட் கொடு, அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிரிண்ட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நேம் ப்ரோக்ராம் வந்து நம்ம பேரை என்டர் பண்ண சொல்லுது. நல்ல வேலை நான் வேற என் நேமை ஏஜ் என்டர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஸ்டூப்பிடா யோசிக்க தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம், பேரை இன்புட் பண்ணுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும், அப்புறம் தான் நம்ம இன்புட் வாங்குவோம். அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது வாங்குவோம். இது பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இதை வாங்குவோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் கோடை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஜாவா சி இன்புட், அப்புறம் ஜாவா இன்புட் டெமோ. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா என்டர் யுவர் நேம், உங்கள் பெயர் என்ன, இந்தியன் பெயர், என்டர் யுவர் ஏஜ், உங்கள் ஏஜ் என்ன, 22, வாட் இஸ் யுவர் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க, 190. ஸோ அப்படின்னு சொல்லிட்டா ஸோ இப்போ யூசருக்கு நம்ம தெளிவாக ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம், இதுதான் நமக்கு வேணும்னு. ஸோ இப்போ இன்புட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம்.
எப்படி அவுட்புட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? பட் அவுட்புட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம அவுட்புட் பண்ணலாம். இது நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் மேக்ஸிமம் எல்என் போட்டு நான் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ பிரிண்ட் எல்என் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோ டு நியூ லைன் சொல்லும். ஸோ எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வெறும் பிரிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இது நியூ லைனுக்கு போகாது. நியூ லைனுக்கு போகாதுன்னா என்ன அர்த்தம்னா, என்டர் யுவர் நேம் நீங்க பரத்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த நெக்ஸ்ட் லைன் எல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ இன்புட் வாங்குறதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் கோட நான் ரன் பண்ணேன்னா, இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் ஹைட் இன் சென்டிமீட்டர். இது எப்படி இருக்கு? லைன் பை லைன் வராம பேராகிராஃப் மாதிரி இருக்கு. என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் ஹைட் இன் சென்டிமீட்டர். ஸோ இதுல வந்து சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிரிண்ட் என்ன பண்ணுன்னா, பிரிண்ட் மட்டும்தான் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் புது லைனுக்கு போகாது. ஓகேவா? ஏன்னா நம்ம ப்ரீவியஸா பார்த்துருப்போம், அது புது லைனுக்கு போயிருக்கும். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்டர் யுவர் நேம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏஜ் போயிருக்காது, பிகாஸ் வி கிவன் என்டர். பட் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் நியூ லைன்ல இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிரிண்ட் இருக்கிற இடத்துல பிரிண்ட் எல்என் அப்படின்னு நம்ம மாத்திட்டோம்னா, இப்ப இந்த பர்டிகுலர் கோட நான் ரன் பண்ணேன்னா என்னால என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு லைன்ல இருக்கு. என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் ஹைட் இன் சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட் எஃப் இருக்கு. ஸோ பிரிண்ட் எஃப் என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் அ ஃபார்மேட்டர். பிரிண்ட் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் இங்க கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சீ இட் ஒன் பை ஒன். ஸோ இதெல்லாம் நான் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் யூசிங் பிரிண்ட் எல்என் ஆட்டோமேட்டிக்லி ஆட்ஸ் அ நியூ லைன் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது அவுட்புட் வித்தவுட் யூசிங் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா நியூ லைன் வராது. ஸோ நியூ லைன் வரக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், /n ஆட் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நியூ லைன் எப்படி சொல்லுவாங்கன்னா /n சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் கன்சோல் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், ஓ இவருக்கு புது லைன் வேணும், ஸோ புது லைன் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஐட்டம் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் எஃப்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிரிண்ட் எஃப்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிப்பீங்க. நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நேம் இடத்துல வந்து $s கொடுத்தீங்கன்னா $s ஸ்ட்ரிங் $d டெசிமல் 0.2f டூ டெசிமல் பிளேஸ்ல ஃப்ளோட்டிங் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு இதெல்லாம் ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாம மேக்ஸிமம் வந்து நான் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம். மேபி பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணா, பட் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணா பிரிண்ட் ஐ டோன்ட் யூஸ் இட் மச். ஓகேவா? ஸோ இதுக்கான சில கோட் ஸ்னிப்பெட் இங்க இருக்கும். இங்கிருந்து ஐ வில் ஸோ நம்ம இன்புட் எப்படி வாங்குன்னு பார்த்துட்டோம். அதாவது ஸ்கேனர்னு ஒரு டப்பா இருக்கும், அதுக்குள்ள நிறைய ஆப்ரேஷன் இருக்கும், அதை வச்சு வாங்கிக்கலாம். அவுட்புட் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். பிரிண்ட் எல்என் இருக்கு, பிரிண்ட் இருக்கு, பிரிண்ட் எஃப் இருக்கு. பிரிண்ட் எஃப் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மேட்டர். ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மாடியூல் ஏ யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட், மாடியூல் பி யூஸ் பண்ணீங்கன்னா எனி டைப், மாடியூல் சி யூஸ் பண்ணீங்கன்னா கேரக்டர், மாடியூல் டி இன்டீஜர், மாடியூல் இ ஃப்ளோட்டிங் பாயிண்ட், மாடியூல் எஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், மாடியூல் ஜி இஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் நம்பர். ஸோ இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. நானே மேக்ஸிமம் நேரங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஸோ ரன் பண்ணோன்னே ஐ எம் கோனா என்டர் மை நேம். ஓகே. ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அவுட்புட் யூசிங் பிரிண்ட் எல்என். ஸோ இதுக்கு வந்து நம்ம நியூ லைன் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் பிரிண்டிங் இன் நேம், ஏஜ், ஹைட் நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணுது. பட் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நியூ லைன் நம்ம ஆட் பண்றோம். நியூ லைனோட பிளேஸ் ஹோல்டர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா /n. நீங்க /n வந்து கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஓ இது வந்து புது லைன் ஆட் பண்ணிட்டு அடுத்தது பிரிண்ட் பண்ணு அப்படின்னு போயிடும். அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரிண்ட் எஃப். பிரிண்ட் எஃப் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நேம் மாடியூல் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாடியூல் எஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ரன் டைம்ல இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். மாடியூல் டி எடுத்து ஏஜ் ரீப்ளேஸ் பண்ணிடும். மாடியூல் 2.fன்னு இருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை வச்சு ஐட்டை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்புட் அவுட்புட் வாங்குறது எப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல நிறைய காம்ப்ளெக்சிட்டியில ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரோக்ராமிங் அடுத்ததெல்லாம் பண்ண போறோம். ஸோ அடுத்ததுல நம்ம வந்து ஜாவால ஆப்பரேட்டர்ஸ் பார்க்க போறோம். ஆப்பரேட்டர்ஸ் தான் இருக்கல ஈஸி நிறைய பேர் நினைப்பாங்க, பட் முக்கியமானது MCQs நிறைய ஆப்பரேட்டர்ஸ் இருந்தா கேட்பாங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல நிறைய தண்ணியை குடிங்க. தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த வீடியோ போகலாம். ஓகே, see you next video. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.